தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான இந்த தீர்க்க தரிசன அபிஷேக செய்திக்குள்ளாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். முக்கியமாக சாதாரண சொப்பனங்களுக்கும் தேவன் தருகிற சொப்பனங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. சாதாரண சொப்பனங்கள் மாமிசத்திலிருந்து வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் தேவன் தரக்கூடிய அந்த சொப்பனங்கள் அபிஷேகத்தினால் வரக்கூடியதாக இருப்பதினாலே அது சாதாரண சொப்பனங்களை காட்டிலும் தரிசனங்களை காட்டிலும் 1000 மடங்கு மேன்மையுள்ளதாக இருக்கிறது. ஒரு மனிதனுக்குள் அபிஷேகத்தினால் வரக்கூடிய சொப்பனங்களும் தரிசனங்களும் அவனை மேன்மையுள்ளவனாக உயர்ந்தவனாக உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது என்று வேத புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். தானியேல் கண்ட சொப்பனம், காரணம் தானியேலுக்குள் விசேஷ அபிஷேகம் இருந்ததினாலே தானியேல் கூட இருந்த அந்த 4 வாலிபர்களும் சகல விதமான நாணத்திலும் எழுத்திலும் நாணத்திலும் சிறந்து விளங்கியவர்களாக இருந்தார்கள். காரணம் தானியேலுக்குள் விசேஷித்தமான ஆவி இருந்தது, ஆவியானவர் இருந்தார். அல்லேலூயா! சகல நாணத்திலும் சிறந்த நம்முடைய தேவன் அவருக்குள் அந்த ஆவியானவர் இருந்ததினாலே தானியேலுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். நேபுகாத்நேசர் சொப்பனத்தை கண்டார், ஆனால் தானியேலோ அதனுடைய அர்த்தத்தை சொல்லக்கூடியவனாக இருந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா! அதனால் தான் சொப்பனங்களும் தரிசனங்களும் பரலோக மொழியாக இருக்கிறது. சாதாரண மனிதர்களால் அதை அறிந்து கொள்ள முடியாது. அந்த பரலோக மொழியை ஆவியானவருக்குள் ஒருவன் நிரப்பப்படுகின்ற பொழுதுதான், அபிஷேகத்துக்குள் நிரப்பப்படுகின்ற பொழுதுதான் அந்த பரலோக மொழியை புரிந்து கொள்ள முடியும். தரிசனங்களை தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, காண்பது மட்டுமல்ல, அந்த தரிசனங்களுக்குரிய அந்த அர்த்தத்தையும் சொல்லக்கூடியவர்களாக மாறுவார்கள். ஹல்லேலூயா! அதனால் தான் சொப்பனங்களும் தரிசனங்களும் மாமிச கண்களால் பார்க்க முடியாது, ஆவிக்குரிய கண்களால் ஆவியினால் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அந்த ரெவலேஷனை ஆவியானவர் மட்டுமே உங்களுக்கு கொடுக்க முடியும். ஹல்லேலூயா! அதனால் தான் பாருங்க, அன்றைக்கு யோவான் பார்த்தீங்கன்னாக்க, யோவான் அப்போஸ்தலனாகிய யோவானை பார்க்கின்ற பொழுது அவன் பத்மத்தீவிலே 4 மிருகங்கள் 24 மூப்பர்களையும் தேவ தூதர்களையும் அவன் கண்டவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வெளிப்பாடை ஆவியானவரே கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் தான் உலக பிரகாரமான நேபுகாத்நேசர் கண்ட அந்த சொப்பனத்திற்கு தானியேல் வருங்காலங்களை குறித்து விளக்கக்கூடியவனாய் இருந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க வாஞ்சிங்க என வேதவசனம் சொல்லுகிறது. தானியேல் சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக மாற்றியது யாருன்னா ஆவியானவர். ஹல்லேலூயா! தானியேலுக்குள் விசேஷித்த ஆவியானவர் இருந்ததினாலே தானியேல் சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக மாற்றினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க இன்றைக்கு சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க நீங்க அறிவுள்ளவனாய் மாற வேண்டும் என்றால் வாஞ்சிங்க. ஆண்டவரே, தானியேலுக்குள் விசேஷித்த ஆவியானவர் இருந்தார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பூமியில மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து 10ஆம் நாளிலே, அதாவது 50ஆம் நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். பாருங்க, அந்த ஆவியானவர் இன்றைக்கும் உங்களுக்குள் தங்கி வாசம் செய்கிறார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 19-20 படி தேவாலயமாக இருக்கிறீங்க, தேவாவியானவர் உங்களுக்கு வாசம் செய்கிறார், உங்களை விளக்கரையும் குடித்து வாங்கியிருக்கிறார். அதனால உங்கள் ஆவியினாலும் சரீரத்தினால் அவரை மகிமைப்படுத்துங்க. அதற்கு தரிசனங்கள், அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கின்ற பொழுது தரிசனங்களை காண்பீங்க, சொப்பனங்களை காண்பீங்க. அந்த அர்த்தத்தை சொல்கின்ற பொழுது இன்றைக்கு இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு தலைவர்களாக, பிரதம மந்திரிகளாக கர்த்தர் உங்களை உயர்த்தி தேசத்துக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். உங்களுடைய சூழ்நிலைகளே மாறிவிடும். ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய், கர்த்தரை மகிமை கொடுத்தக்கூடிய பாத்திரமாக நீங்க மாறுவீர்கள். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். வாஞ்சியுங்கள், தரிசனத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், தலைவர்களாய் விளைவீங்க.